தாசில்தார் எனவும் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் லட்சக்கணக்கில் மோசடி செய்த கார் டிரைவர் கைது. பெரியநாயக்கன்பாளையம் டேங்க் ரோடு பகுதியில் வசிப்பவர் சக்திவேல். கடந்த 7ஆம் தேதி ஜேசுராஜா என்பவர் சக்திவேலுக்கு அறிமுகமாகி மதுரையில் சிறப்பு தாசில்தாராக உள்ளதாகவும் அரசு துறையில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன் பேரில் சக்திவேலின் மனைவிக்கு கோவை மாநகராட்சியில் பில் கலெக்டர் வேலை வாங்கி தருவதாக கூறி முன்பணம் 25,000 ஜேசுராஜா வாங்கியுள்ளார். தொடர்ந்து மீதி பணம் ரூபாய் 2 லட்சத்தை பெற்ற சக்திவேல் வீட்டிற்கு வந்துள்ளார். ஜேசுராஜாவின் நடவடிக்கைகளில் சந்தேகம் அடைந்த சக்திவேல் அடையாள அட்டையை கேட்டுள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட ஜேசுராஜா சக்திவேலுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பியுள்ளார். இதுகுறித்து சக்திவேல் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் கண்ணன், சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார், சிறப்பு பிரிவு போலீஸ் கங்காதரன், விஜயகுமார் உள்ளிட்ட போலீசார் காந்திமேடு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது காரில் வந்த ஜேசுராஜாவை பிடித்தனர். தொடர்ந்து ஜேசுராஜாவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தபோது விருதுநகர் மாவட்டம் நல்லமங்கலம் மணியன் கோவில் வீதியை சேர்ந்த கருத்த பாண்டியன் என்பவரின் மகன் ஜேசுராஜா என்பதும் தற்போது சாந்திமேடு லட்சுமிபுரம் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் மதுரையில் தாசில்தாராக வேலை செய்வதாக பொய்யான தகவலை கூறி சக்திவேலுடன் ரூபாய் 25,000 ஏமாற்றியதும் தெரியவந்தது. மேலும் இதேபோல் 2023ஆம் ஆண்டு ஜேசுராஜா வீட்டு அருகில் உள்ள சேகர் என்பவரின் மகன் 31 வயதான முகிலன் என்பவரிடம் தாசில்தார் அலுவலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 10 லட்சம் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த பிரேம்குமார் என்பவரிடம் கலெக்டர் அலுவலகத்தில் ஓஏ வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 6 லட்சமும் மொத்தம் ரூபாய் 16,25,000 ஏமாற்றியுள்ளது தெரியவந்தது. இதனை அடுத்து ஜேசுராஜா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர்.